திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திருடனுக்கு தேள் கொட்டிய நிலை. பாகிஸ்தானே நினைத்தாலும் இந்தியாவை தாக்க முடியாது. மோடி ராஜதந்திர செக். பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலுக்கு அந்நாடு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சித்தூர் தாக்குதல்களை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானை நினைத்தாலும் இந்தியாவை தாக்க முடியாது. ஆம், இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு பெரிய செக் ஒன்றை வைத்துள்ளது இந்தியா. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் அறிக்கையில் இந்தியாவை கடுமையாக தாக்கியுள்ளார். பாகிஸ்தானின் 5 இடங்களில் கோழைத்தனமான தாக்குதல்களை எதிரிகள் நடத்தியுள்ளனர். போர் நடவடிக்கைக்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உள்ளது. பலமான பதிலடி கொடுக்கப்படும். முழு சேதமும் பாகிஸ்தான் ஆயுத படைகளுடன் நிற்கிறது. பாகிஸ்தான் ஆயுதப்படைக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். மேலும் முழு பாகிஸ்தான் நாட்டின் மன உறுதியும் உங்களுடன் உள்ளது. இந்தியாவை எப்படி சமாளிப்பது, எப்படி பதிலடி தருவது என்று தெரியும். பாகிஸ்தான் தேசத்திற்கு, பாகிஸ்தான் ஆயுத படைகளுக்கும் எதிரியை எவ்வாறு கையாள்வது என்று தெரியும். எதிரி அவர்களின் தீய இலக்குகளை வெற்றி பெற நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அவர்களின் நோக்கங்களை வெல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமரின் அறிவிப்பால் 2 நாடுகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வ போர் தொடங்கிவிட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானை நினைத்தாலும் இந்தியாவை தாக்க முடியாது. ஆம், இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு பெரிய செக் ஒன்றை வைத்துள்ளது இந்தியா. அது என்ன செக் என்று பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம். இரவு நேர துல்லிய தாக்குதலில் மொத்தம் 9 தளங்கள் ரோடரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டன. இந்தியாவிற்கு உள்ளே இருந்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளது. அதாவது இந்தியாவில் இருந்து ஏவுகணைகள் மூலம் 9 இடங்களில் தாக்கப்பட்டு உள்ளன. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம். இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிக்கு எதுவும் தாக்குதலுக்கும் உள்ளடக்கப்படவில்லை. இப்பொழுது பாகிஸ்தான் திரும்பி அடிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்தியாவில் பாகிஸ்தான் எங்கே தாக்கும்? இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்க முடியாது. தாக்கினால் அது போராக மாறும். இந்தியாவின் தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவ பகுதி எதுவும் தாக்குதலுக்கு உள்ளடக்கப்படவில்லை. அதனால் பாகிஸ்தான் இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்க முடியாது. சரி, நாம் தாக்கியது போல தீவிரவாத தளவாடங்களை தாக்க முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் அப்படி கேம்ப் எதுவுமே இல்லை. காஷ்மீரில் உள்ள ஒரு சில தீவிரவாத கேம்ப் கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவானது. இப்போது பாகிஸ்தான் நினைத்தால் கூட எங்கே தாக்குவது என்ற முடிவை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத தளங்களில் மட்டுமே இந்தியா தாக்கியது. இதற்கு பதிலடியாக இந்தியாவில் பாகிஸ்தான் எங்கே தாக்கினாலும் அது போர். பாகிஸ்தானுக்கு திருடனுக்கு தேள் கொட்டியது போன்ற நிலை ஏற்பட்டது என்று தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.